அனைவருக்கும் வணக்கம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் இன்று வெளிவந்திருக்கிற தீயவர் கொலைநடங்க படத்தின் கதை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். படத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு ரைட்டர் காரில் போயிட்டு இருக்காரு. அந்த ரைட்டரை தொடர்ந்து ஒரு பைக் வந்துட்டு இருக்கு. அந்த மர்மமான பைக் அந்த காரை ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறாங்க. ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பைக்கில் அந்த மர்ம நபர் அந்த காரில் அந்த ரைட்டரை பார்த்தீங்கன்னா அங்கேயே கொலை செய்கிறாரு. கொலை செய்ததுக்கு பின்பு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் ஒரு ராம்குமார் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிடுறாரு. இந்த 2 கொலையும் நடந்ததற்கு ஏதோ ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே களத்தில் இறங்குறாரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அங்கேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மீதி கதையே. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் படத்தில் வர சம்பவங்கள் தான். ஏன்னா ஒரு கொலை நடக்கும், அடுத்து இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றத நோக்கி தான் கதை பயணிக்கும். அதே கதை களத்தை தான் எடுத்திருக்காங்க இந்த தீயவர் கொலை நடங்க படத்தின் கதை டைரக்டரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஆன்டிஷம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய குழந்தைங்க இருக்குது. அந்த ஆன்டிஷம் குழந்தைங்கலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே விசாரணைக்கு போகிறாரு அர்ஜுன் அவர்கள். அப்போது அந்த கொலைக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் என்ன சம்மந்தம், ஐஸ்வர்யா ராஜேஷ் லவ் பண்ணுற ஆதிக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற கோணத்தில் அர்ஜுன் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த படம் ஆரம்ப கட்டத்திலேருந்தே போகும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இதற்கு விடை கிடைக்காது. பார்த்தீங்கன்னா படம் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தடுத்த சீனி என்ன, இன்னொரு பாக்கு இதுதான், கிளைமேக்ஸில் இதுதான் சொல்ல போகிறாங்க, இவர் தான் கொலை பண்ணியிருக்க போகிறாரு, இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நடக்கிற சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே நாம் ஆடியன்ஸ் கெஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. எந்த ஒரு த்ரில்லிங்கும் ஏற்படுத்தலை. பார்த்தீங்கன்னா அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு கொலை நடந்துச்சு, சரி எல்லா படத்தில் வர மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அப்படியே ஒரு த்ரில்லிங்காக போயிட்டு இருந்தாலும் சரி, நமக்கு கெஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் லவ், காதல் இப்படின்ற ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும் பொழுது பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அங்கேயும் இவர் தான் கொலை செஞ்சிருப்பார் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும்போது கரெக்டாக அதே சீன் இருக்குதுங்க. இப்போ எப்படி படம் நம்ம உட்காந்து பார்க்க முடியும்? கண்டிப்பாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையுமே படத்தில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டம் இருக்குது. திரைக்கதை ரைட்டிங்லேயே பக்காவாக எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா அங்கேயே பிளான் பண்ணி நமக்கு இந்த சஸ்பென்ஸ்லாம் கெஸ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத டைரக்டர் யூகிக்காமே அந்த படத்தை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா யூஸ்வல் படம் மாதிரி தான் இருக்கிறது. இதில் ஒளிப்பதிவாளர் அவர் பங்கு சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. இதில் மியூசிக் டைரக்டர் ஓரளவுக்கு தாங்க பாட்டுலாம் நல்லா இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்கிற மாதிரி இல்லை. எடிட்டர் ஓரளவுக்கு படத்தை தேத்தி கொண்டு போயிருக்காருன்னே சொல்லலாம். ஒட்டுமொத்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையுமே நாம் ஒவ்வொரு சீனும் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் ஆக்ஷன் கிங் அவர் பங்குக்கு சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு ஃபைட்டும் இருக்குங்க, அந்த ஃபைட்டும் அவர் பங்கு நல்லாவே பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் ஒரு ஃபைட் இருக்குது. அவங்களும் அந்த ஃபைட்டை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நடிப்புலையும் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கதையிலும் திரைக்கதையிலும் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக தேட்டருக்கு போனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், மணியும் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தீயவர் கொலை நடுங்க அப்படின்ற படம் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு புரியவே இல்லை. இந்த தீயவர் கொலை நடுங்க அப்படின்றதுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதான் தெரியல. முடிஞ்சால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த விமர்சனங்களை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து மகி சினிமாவோட இணைந்திருங்கள். வணக்கம்.